கர்த்தருடைய வார்த்தைக்கு போவோம். கர்த்தர் கொடுத்த வார்த்தை மிகவும் மகத்துவம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். உற்சாகமாக கேட்பீங்களா? அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. இன்னைக்கு என்ன பிரசங்க டாபிக் டைட்டில் என்னன்னாக்கா, என் ஆத்துமா நேசரை கண்டேன். ஆத்துமா நேசரை கண்டேன். அல்லேலூயா. என் ஆத்துமா நேசரை கண்டேன். வாசிக்கலாம். எத்தனாவது வசனம்னா 3ஆம் அதிகாரம் சாங் ஆஃப் சாலமோன் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் உன்ன பர்ம கீதா பர்ம கீதா சாங் ஆஃப் சாலமோன் உன்னத பாட்டு புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை, நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே, இதுதான் பிரசங்க தலைப்பு. மேலே பார்த்தீங்க டிஸ்பிளேல, என் ஆத்துமா நேசரை கண்டேன். நம்ம இயேசுவை பார்க்கணுங்க. மனுஷனை பார்த்து பார்த்து குழப்பங்கள் தான், ஏமாற்றங்கள், மனுஷனை பார்த்து பார்த்து வேதனைகள், மனுஷனை பார்த்து பார்த்து துக்கங்கள். அந்த சூலைமத்திய சொல்லுகிறாங்க, நான் தேடினேன், என் ஆத்ம நேசரை கண்டேன். சவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா, கரெக்டாக பார்த்து. என் ஆத்ம நேசரை கண்டேன். பார்க்கணுங்க. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை பார்க்கணும், தேடணும் அவரை. வாசிக்கலாமா? நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்மா நேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். இந்த ஒரு பிரசங்க வசனத்தில் ஒரு பிரசங்க தலைப்பும் டைட்டிலும் 2 பாயிண்ட் பார்க்க போகிறோம். இதில் நிறைய, இந்த வசனத்தில் நிறைய பாயிண்ட் இருக்குது. 2 பாயிண்ட் மாத்திரம் நம்ம டைமுக்கு எடுத்துக்கொள்வோம். 2 பாயிண்ட் மாத்திரம் நம்ம டைமுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்துக்கொள்வோம். அல்லேலூயா. ஒரு பிரசங்க தலைப்பு என்னங்க, 2 பாயிண்ட் மாத்திரம் நம்ம எடுத்துக்கொள்வோம். இதில் அதுதான் இதில் ஒரு 2 பாயிண்ட்டை பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோன்னா, தலைப்பு பார்க்க போகிறோம். வாசிக்கலாமா? நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்மா நேசரை கண்டேன். ஆத்மா நமக்கு உயிரான ஒருத்தர்னா அவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க. உயிரான அதான் பாடுறோம், என் உயிரான இயேசு. எல்லாம் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க, எல்லாம் டைவர்ஸ் போயிடுறாங்க. என்ன ப்ராப்ளமா? வரலையா? எல்லாம் டைவர்ஸ் போயிடுறாங்க, விட்டுட்டு ஓடிடுறாங்க. ஊழியத்துக்கு போகும்பொழுது பிள்ளைங்கள்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்களை கேட்டால் வேற கேட்கமாட்டாருங்க. முடிஞ்சு போச்சு, குழந்தை பெற்ற உடனே விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணுறது. ஒரு குடும்பத்தை நாசம் பண்ணுறது, அந்த பிள்ளைங்களை அப்பா இல்லாமல் ஆக்குறது. உலகம் மனிதர்கள் எப்படி ஏமாத்துகிறார்கள். ஏமாத்தாத ஒரே ஒரு தெய்வம் மாறினா இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். அவர் நம்மளை ஏமாற்றவே மாட்டாருங்க. அதான் நம்ம அவரை பார்க்கணும். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நாம் அவரை பார்க்கணும். அதான் இந்த அம்மா சொல்கிறாங்க, நான் கண்டேன். மகிழ்ச்சிங்க. இந்த பைபிளெல்லாம் நம்ம பார்க்கும் போதெல்லாம் இயேசு நம்மோடு பார்க்குறாரு. இயேசு நம்ம பார்க்குறோம். பைபிள் எப்பெல்லாம் நம்ம படிக்கிறோமோ நம்ம யாரை பார்க்குறோங்க? இயேசுவை பார்க்குறோம். அந்த இது என்ன நம்மளுக்கு உருவாரணும். அந்த காலத்துலலாம் காதல் கடிதல் வரும். இப்போல்லாம் எலக்ட்ரானிக் மெசேஜ் வந்துச்சு பாருங்கள். அவ்வளோ வேல்யூ இல்லை. அந்த லெட்ரு வர காத்து நிற்பாங்க பாருங்கள். யாரோ ஒருத்தர் கொடுப்பாங்க ஏஜென்ட்டுங்க, எத்தனை பேர் தெரில. அது படித்தா முகம் தெரியுமா? என்ன தெரியுமா? முகம் தெரியுமா? அப்படியே படிக்கும்போதே அந்த முகத்தை பார்ப்பாங்க. உங்கள் கடிதம் படிக்கும்போதே உங்கள் முகம் தெரியுதுன்னு சொல்லுவாங்க.
அவ்வளோ ஃபீலிங்கு என்ன பண்ணுவாங்க, அந்த இதை கொண்டு வருவாங்க, அன்பை உலகத்துக்காக. நான் நம்ம ஆண்டவருடைய பைபிள் படிக்கும் பொழுது அதுக்கான 1000 மடங்கு நம்ம அன்பை கொண்டு வர வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கம்மா? கை தட்டுங்கம்மா, உற்சாகம்மா, ஹல்லேலூயா சொல்லலாமா? பிரைஸ் தி லார்ட். சொல்லுது, ஆத்துமா நேசரை கண்டேன். ஆண்டவரை காலை ஏஞ்சி பார்க்க வரணுங்க. பைபிள் என்ன வார்த்தை இருக்குது, ஒவ்வொரு வார்த்தையில இயேசுடைய முகம் தெரியுதுங்க. ஆதியாகமத்தை வெளிப்படுத்த வரைக்கும் யார் முகம் தெரியுது? ஆண்டுடைய முகம் தெரியுதுங்க, சும்மா இல்லைங்க. எரேமியா 29:13 29:13 உங்கள் முழு இருதயத்தோடும், முழு இருதயம் வேணுங்க. சர்ச்சுக்கு சும்மா போயிட்டு வந்துடலாம், இன்னைக்கு திருவிருந்து மிஸ் பண்ணக்கூடாது. அப்படி இல்லை, முழு இருதயத்தோடு தேடுவீர்களானால் கையில் என்னை தேடுகள் கண்டுபிடிப்பீர்கள். எத்தனையோ தெய்வ பிள்ளைகள் ஆண்டவரை பார்த்துருக்கிறாங்க, தரிசனங்கள் இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, இன்னும் அவர் தன்னை மறைக்காமல் காட்டு கொண்டுதான் இருக்கிறார். ஆமென். நிறைய பேர் விசுவாசத்தில் இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிறாங்க, சில பேர் பரிசுத்தத்தில் இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், சில பேர் தரிசனத்தில் இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், சில பேர் வார்த்தையில் இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சில பேர் அற்புதத்தில் இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். ஆத்துமா நேசரை கண்டேன். அந்த அம்மா சொல்றாங்க, நான் தேடினேன். எப்படி தேடினாங்களா? 1ஆம் வசனம் வாசிங்க, பரமகீதை. அங்கே விட்டுறாதீங்க. இது மனித சாய்ந்த முயற்சிகளுக்கு அப்பால் தேடுவது. இது ராக்காலங்களில் என் படுக்கையிலே, படுக்கையில் இன்னைக்கு ஜபிக்காம தூங்கிடுறாங்க. என் படுக்கையில யாரை தேடினேன்? ஆத்மனவா. என் இதயத்துக்கு ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தாங்க. என் இதயத்துக்கு ஒரே ஒரு தெய்வம். ஏதோ தெய்வங்கள் இருக்கிறாங்க உலகம் முழுவதுமாக, தெய்வங்களுக்கு இடம் பஞ்சமே இல்லை, நிரம்பி இருக்கிறது. ஆனா ஒரே ஒரு தெய்வம் தான் இருதயத்தை கேட்கிற தெய்வம், அவர் தான் இயேசு. என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. ஒரே ஒருவர் தான் இருதயத்தை கேட்கிறார்கள். அதான் ஆத்மா நேசர். ராக்காலங்களிலே வாசிங்க தம்பி, ராக்காலங்களிலே என் படுக்கையிலே தேடுனுங்க. வந்த உடனே டயர்டுன்னு படுத்துறது, சாப்பிட்ட உடனே போய் விழுந்துடுது பெட்ல. ஜெபிக்கிறது இல்லை, பைபிள் படிக்கிறது இல்லை, இல்லைன்னா டிவியை பார்க்கறது, அதை தூக்கம் வரும்போது ஆஃப் பண்ணிட்டு போய் அப்படியே படுத்துறது. சில பேர் சோபாவில் அந்த குழந்தைங்கள்லாம் டிவி பார்க்க வச்சு அப்படியே தூங்கிட்டு பாருங்க. டிவி பார்த்து குழந்தை தூங்க வைக்காதீங்க, ஜெபம் பண்ணி குழந்தை தூங்க வைங்க. சத்தமாக சொல்லுங்க ஆமேன். குழந்தைங்களை வளர்க்கும் பொழுது டிவி பார்த்துனே இருக்கணும், அப்படியே அது அப்படியே அப்படியே தூங்கிடும். தூங்கிச்சா டிவி ஆஃப் பண்ணு. மொபைல் கொடுத்து மொபைல் பார்த்துனே இருக்கும், அப்படியே தூங்கிடும். அப்புறமா அப்படியே தூங்க வைக்கிறது மொபைலு, தூங்க வைக்கிறதுக்கு ஜெபம் ஒன்று இருக்கட்டுங்க. புள்ள ஜெபம் பண்ணினே தூங்கிட்டோம், அது ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. சில பேர் குடும்ப ஜெபம் பண்ணால் பசங்க தூங்கிடுவாங்க பாருங்க. ஐயோயோ இந்த குடும்ப ஜெபம் பண்ணுறாங்கடா அப்பா அப்படி என்ன பண்ணுவாங்க பசங்க, தூங்கிடுவாங்க. இந்த மொபைல் கொடுத்து தூங்க வைக்கிறது காட்டிலும் குடும்ப ஜெபம் பண்ணியா தூங்க வைக்கலாம். பாட்டு பாடினே இருங்க குடும்ப ஜெபத்தில். சில பேர் மொபைல் கொடுத்து தூங்க வைப்பாங்க, அது எவ்வளோ கெட்ட பழக்கம் தெரியுமா? வீடு குடும்பத்தில் பாட இவங்க விடமாட்டாங்க பாரு நம்மளேன்னு அது குழந்தைங்க படுத்துகிறோம். சில குழந்தைங்க பாருங்க சர்ச்சில் வந்து நல்லா தூங்கும், என்ன சவுண்ட் பண்ணாலும் எழுச்சிக்காது பாருங்க. அதுவும் ஒரு அற்புதம் இல்லையா? ரமேஷ் சொல்லுங்க, அது ஒரு அற்புதம். வசனம் சொல்லுகிறது வாசிங்க, ராக்காலங்களில் என் படுக்கையிலே தேடினேன், காணலங்க. இல்லைங்க, அவரு ராத்திரில யாரும் இன்னைக்கு ஜெபிக்கிறது இல்லை.
ராத்திரியில் ஜெபிக்கணுங்க. இரவு ஜெபம்லாம் இன்னைக்கு குறைஞ்சி போச்சு, தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு. கீழே வாசிக்கலாமா? நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்துமா நேசரை தேடுவேன் என்றேன். தேடியும் நான் அவரை காணவில்லை. தேடியும் தேடுறங்க, ஏன் காணல? அதான் இன்னைக்கு பிரசங்கம். தேடியும் என்ன பண்ண காணல, தேடி என்ன பண்ண காணவில்லை. அல்லேலூயா. தேடி என்ன பண்ணல காணவில்லை. கீழே வாசிக்கிறோம் 3வது வசனம். நகரத்திலே திரிகிற காவலர்கள் என்னை கண்டார்கள். இப்படி போனாரா என் ஆண்டவர்? மரியாள் தேடுதுங்க, இயேசுவை காணவில்லை, கல்லறையில் இயேசுவை காணவில்லை. தோட்டக்காரரை பார்த்து, ஐயா இயேசுவை கண்டீர்களா? அங்க நிக்கிறது யாரு? இயேசு தாங்க நிக்கிறாரு. கை தட்டலாமா? ஆண்டவர் பேசுறது தோட்டக்காரரை போல தெரிஞ்சிச்சு. அவ்வளவு தேடுறாங்க. மரியாள், இயேசுவை பார்த்தீங்களா? என் இயேசுவை யாராவது எடுத்துன்னு போயிட்டீங்களா? 19ஆம் அதிகாரம் யோவான்ல போட்டுக்குது பாருங்க. இந்த ஞாபகம் பாருங்க, எப்படி தேடுறாங்க பாருங்க. இன்னைக்கெல்லாம் நம்ம தேடுறதுல ரொம்ப குறைஞ்சி போச்சுங்க. 19ஆம் அதிகாரம் வாசிங்க. 20ஆம் அதிகாரமா? 20ஆம் அதிகாரம் 15 வாசிங்க. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே ஏன் அழுகிறாய்? பார்த்தீங்களா? எல்லாம் வீட்டில் போய் பயந்து ஒளிஞ்சு நிற்கிறாங்க. இந்த அம்மா கல்லறையில் தேடி நிற்குது, அவள் சரீரத்தையாவது பார்க்கலான்னு. இயேசு கேட்குறாரு, யாரை தேடுறாம்மா? யாரை தேடுற? இன்னைக்கு வாலி பசங்களாம் இன்னைக்கு என்ன தேடுறாங்க? பெண்ணை தேடுறாங்க. பெண்கள் ஆம்பளை பசங்க தேடுறாங்க அழிஞ்சு போகிறதுக்கு. ஸ்கூலுக்கு போங்க, காலேஜ் போனாங்க, இன்னைக்கு ஜோடியை தேடுறாங்க அழிஞ்சு போகிறதுக்குன்னு. சின்னதுலேயே காதல், கிளாஸாக தேடுறாங்க. ஆண்டு கேட்குறாரு, நீ யாரை தேடுறாமா? அந்த அம்மா சொல்லுது பாருங்க. மடிவாசிங்க 13:15. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே ஏன் அழுகிறாய்? கை தேடலம்மா, யாரை தேடுற? அவரே வந்துட்டாருங்க இயேசுவே. நீ யாரம்மா தேடுற? அந்த அம்மா சொல்லுது, வாசிங்க தம்பி. அவள் பாத்தீங்களா? ஆத்ம நேசர் அங்க நிக்கிறாருங்க. அந்த அம்மா தோட்டக்காரர், ஏன்னா செத்து போயிட்டார் இல்லையா இவரு. கல்லறில் சரீரத்தை தான் பார்க்க வந்தாங்க. தோட்டக்காரர் எண்ணி, ஐயா எடுத்துக்கொண்டு பாடி சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனது உண்டு. ஆனா அவ்வளவு பேர் பெற்றவர் இயேசு. யூதர்கள் அந்த சரீரத்துக்கு ரொம்ப கனத்தை கொடுப்பாங்க. அதான் அந்த துணியெல்லாம் சுற்றி பரமத்தையெல்லாம் போட்டு எத்தனையோ லட்சங்கள், அது இப்போலாம் அதெல்லாம் வாங்க முடியாது. எத்தனையோ வருஷங்கள் செஞ்ச தைலங்கள், அதெல்லாம் அதுக்கு ரொம்ப விலை மதிப்பு. எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவர் வைத்த இடத்தை தாங்க தேடுறது. கை தட்டலாமா? ஒரு வைராக்கியம் வேணுங்க நம்ம ஆண்டவரை தேடுறதுக்கு. உடனே என்ன சொல்றாரு இயேசு? வாசிங்க. இயேசு அவரை நோக்கி, மரியாளே. திரும்பி பார்த்து, அதுக்கு இயேசு அவளை பார்த்து பேர் சொன்னாருங்க. கை தரலாமா? பேர் சொல்ற தெய்வம். தோட்டக்காரருக்கு பேர் தெரியாது, தோட்டக்காரருக்கு பேர் தெரியாது. இவர் யார் என் பேரை சொல்றாரு? மரியாளே. அப்ப அந்த அம்மா சொல்லுது,
போதகரே. யாருங்க? போதகரே. தேடினா அவர் கிடைப்பாருங்க. கை தட்டலாமா? இதை பார்க்குறோம். என் ஆத்மா நேசரை கண்டே. நம்ம தேடணுங்க. அதுக்கெல்லாம் இன்னைக்கு வேலை அதிகமாயிடுச்சு, படிப்பு அதிகமாகிடுச்சு. பிள்ளைங்களுக்கு சர்ச்சுக்கு வரத்துக்கு டைம் இல்லை. ஸ்பெஷல் மீட்டிங்களுக்கு பாருங்கள், வரத்துக்கு பிள்ளைகளுக்கு டைம் இல்லை. காலைல 7 மணிக்கு போனால் நைட்டு 8 மணி தான் வராங்க. நீட்டில் எழுத சொல்லுங்கள், 150 மார்க் கூட எழுதுறதில்ல. சின்னதுலேருந்து படிக்க வைங்க. படிக்க வச்சுட்டு சர்ச்சு கூட வராமல் படிக்க வச்சுட்டு நீட்டு எக்ஸாமில் மார்க் எவ்வளோன்னு கேளுங்க, ஃபெயில் எல்லாமே. அப்போது காலைல 7 மணிக்கு போய் சாயங்காலம் 7 மணிக்கும் படித்து 9 மணிக்கும் படித்து 13 வருஷம் படித்து என்ன எழுத முடியல? நீட்டில் எழுத முடியல. அவரை தேடி இருந்தாக்கா அவர் அற்புதம் செஞ்சிருப்பாருங்க. நம்ம பலம் சில நேரத்தில் வேலை செய்யாதுங்க. ஆணுடைய உதவி நம்மளுக்கு தேவை. அல்லேலூயா. அதான் பிரசங்க வசனம் வாசிக்கலாமா? உன்னத பாட்டு 3ஆம் அதிகாரம் எத்தனை வசனம்? 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் எடுங்க. பிரசங்க வசனம். நான் அவரை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே, பாத்தீங்களா, நகரத்தில் திரிகிற காவலர்களை கேட்குறாங்க, என் ஆத்மா நேசரை பார்த்தீங்களா? இப்படி போனாரா? இப்படி போனாரா? எப்போ? ராத்திரியில் ஒரு பெண் வீதியில் தேடுகிறார். அது அர்த்தம் என்ன தெரியுமா? இயேசுவை தேடுறதுக்கு ரா காலம் இல்லைங்க, இரவு பகலும் தேடலாம். ஆமென். எப்பவுமே தேடுகிற தெய்வம் ஒரு தெய்வம் ஐயா. சில பேர் அந்த வருஷம் மட்டும் தான் 15 வருஷம் ஒரு டைம் அந்த கோயில் திறப்பாங்க, இல்லைன்னா 40 வருஷத்துக்கு ஒரு டைமு, இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு முறை, இல்லை டிசம்பர் மாதம் மட்டும்தான், ஜனவரி மாதம் மட்டும்தான், இல்லை 3 வருஷத்துக்கு ஒரு முறை தான். ஆனால் இயேசு எப்பவுமே ஆராதிக்கக்கூடியவர். அல்லேலூயா. ராக்காலங்களில் என்ன பிரசங்க தலைப்பு? என் ஆத்துமா நேசரை கண்டே. நம்ம தேடுது பாருங்க, தேடி எல்லாத்தையும் கேட்டு தேடி அதுக்கப்புறம் யாரை பார்க்குதுங்க? இந்த வாஞ்சை இருந்தால் நம்மளாம் இயேசுவை பார்க்கலாங்க. இந்த வாஞ்சை இருந்தால் எப்படி பார்க்கலாம்? இயேசுவை பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி பைபிள் படிக்கும் போது யாரை பார்க்குறோம்? நம்ம இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையா இல்லைங்களா? இந்த வசனத்தில் நான் சொன்ன மாதிரி ஒரு பிரசங்க தலைப்பும் 2 பாயிண்ட் பார்க்க போகிறோம். வாசிங்க, 1 வசனம் வாசிங்க. ராக்காலத்திலே என் படுக்கையிலே தேடினேன். ஏன் நம்ம இன்னைக்கு இயேசுவை பார்க்க முடியல? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போவோம். என்ன போடுது? மேலே வாசிங்க. அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே. ஏன் நம்ம கொஞ்சம் வெளியே வரணுங்க. கம்பெனியை விட்டு கொஞ்சம் வெளியே வரணும், குடும்பத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வரணும், பிசாசின் ஐக்கியத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வரணும், சினிமா மோகத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வரணும், குடியை விட்டு கொஞ்சம் வெளியே வரணும். அப்போ தான் காலை ஏஞ்சிக்க முடியும். நைட்டு குடிச்சிட்டு பார்த்தா காலை ஜெபத்துக்கு வர முடியாது. நைட்லாம் சினிமா பார்த்துட்டு எல்லா படங்களையும் பார்த்து தூங்கினா எழுந்திக்க முடியாது. அதை விட்டு கொஞ்சம் வெளியே வரணும். வசனம் சொல்லுறது வாசிங்க. 4 வசனம். நான் அவர்களை விட்டு 3ஆம் அதிகாரம் வசனம். நான் அவரை விட்டு கடந்து போன உடனே கை தட்டலாமா? என் ஆத்துமா நேசரை கண்டேன். கொஞ்சம் ஒதுக்கி வெளியே வரணுங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் நீ கிறிஸ்தவர்கள் ஆகிட்டோம், மற்ற நாளில் கண்டுக்க மாட்டோம். ஜபம் இல்லை, ஒன்றுமே இல்லை, குடும்ப ஜபம் இல்லை, எதுவுமே கிடையாது. ஆதியாகமம் புஸ்தகம் இதை அப்படியே வச்சுக்க கைக்கு. 32ஆம் அதிகாரம். பெரிய ஆபத்து வந்துருச்சு பாருங்க யாக்கோபுக்கு. ஆதியாகமம் 32:22 வாசிக்கலாம். ராத்திரியில எழுந்து
தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரர்களையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்று கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். 24ஆம் வசனம். யாக்கோப்பு கைத்தட்டலமா தனித்திருந்தான். எப்போ? ராத்திரில. 22 வாசிங்க. 22 ராத்திரில. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. உன்னத அப்படி கை வச்சுங்க. 3:1. ராக்காலங்களிலே என் படுக்கையிலே, சங்கீதம் 133:1 சொல்லுகிறது, ராக்காலில் நிற்கும் தேவனுடைய ஊழியர்களே. நிக்கணுங்க. ஸ்ரீலங்கா பார்த்தீங்களா? ஒரே இரவு மழை, 70 எத்தனை ஆண்டுகளுக்கு வந்த மழையா புரட்டி போட்டுருச்சு. பணக்காரலாம் ஏழையாயிட்டான். இந்தோனேஷியாவில் பூகம்பம், எத்தனை பேர் மறிச்சிருக்கிறாங்க. ராத்திரில என்ன நடக்கும் சொல்ல முடியாது. ஹார்ட் அட்டாக் ஃபுல்லாக வருது ராத்திரி தான் வரும். எடுத்துன்னு ஓடுவாங்க பாருங்க. சில பேர் போக மாட்டாங்க, காலை செத்துருப்பாங்க. அதான் ராத்திரில நம்ம நிற்கணும், ஜெபிக்கணும், கொஞ்சம் தண்ணி இருக்கணும், கொஞ்சம் பெட்டை விட்டு வெளியே வரணும். என்ன பண்ண? பெட்டை விட்டு கீழே இறங்கணும். நைட்டில் ஜெபம் பண்ணும். 12 மணி 1 மணிக்கு எடுத்து ஏஞ்சி முட்டி போட்டுருவான். மேட் போட்டு முட்டி போட்டுருவான். வாசிங்க. யாக்கோப்பு 24. புருஷன் போராடி அவன் பேரை கேட்டு என்னப்பா யாக்கோப்ப கர்த்தர் ஆசீர்வதிச்சார். கைத்தட்டி கர்த்தரை மையப்படுத்தலாமா? உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னாக்கா சும்மா இல்லைங்க, சும்மா இல்லை. கொஞ்சம் வெளியே வரணும். பக்கத்தில் போய் சொல்லுங்க, கொஞ்சம் வெளியே வரணும் சொல்லுங்க. அப்போ தான் ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும். குடும்பத்திலே ஓட்டின்னு கூடாது. குடும்பத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வரணும். ஊழியத்துக்கு கொஞ்சம் ஜெபத்துக்கு வரணும். ஃப்ரெண்ட்ஸுங்களை விட்டு வெளியே வரணும். ஸ்கூல் முடிஞ்சா சர்ச்சுக்கு வரணும். திரும்பவும் டியூஷன் போகிறேன். ஜெபம் இருக்கும்பொழுது கொஞ்சம் வெளியே வரணும். எல்லா படிப்பு காட்டிலும் பைபிள் தான் சிறந்த படிப்பு. நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. உலகத்திலேயே சிறந்த படிப்பு என்னங்க? இதை கற்று தர மாட்டேங்கிறீங்க. ஸ்கூல் முடிஞ்சா திரும்ப போ. ஐயா இன்னைக்கு ஒரு நாள் மீட்டிங் இது, வா வசனம் கேளு அப்படின்னு யாரும் பேரண்ட்ஸ் சொல்கிறது இல்லை. இதில் இருக்கிற ஆசீர்வாதம் தெரிய மாட்டேங்குது. ஏபிசிடியே படிச்சுங்கிறாங்க பாருங்க. எத்தனை வருஷம் அதான் படிக்கிறாங்க. ஆனால் இது ஒரு பைபிள் எல்லாத்துக்கும் ஒரு தாங்க சர்ச்சில். பிரைஸ் தி லார்ட். எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு, செகண்ட் ஸ்டாண்டர்டு, லாயர், இன்ஜினியர், டாக்டர், பாஸ்டர் எல்லாத்துக்கும் எதுங்க? ஒரே பைபிள். இந்த மாதிரி வல்லமையான ஒரு புஸ்தகத்தை பார்க்க முடியுமா? இதை படிக்க வைக்காம இன்னொன்று போ, நான் இன்னைக்கு மீட்டிங் வேணாம், போ டியூஷனுக்கு போ. எப்படிங்க உன் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் வரும்? அங்கே சும்மா கோலம் போட்டு உட்காந்துக்கும் டியூஷனில். அந்த 1 மணி நேரம் இங்கே வந்திருந்தாக்கா வசனம் கேட்டுருவாங்க. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. மாதத்துக்கு 1 நாள் தான் ஸ்பெஷல் பாஸ்ட் வராங்க. அவர் சொல்கிறது கேட்கணும். நீ வா, என்ன சொல்கிறார், நீ புரிஞ்சு உனக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறது இல்லை பேரண்ட்ஸுங்க. யாக்கோபு என்ன பண்ண? ஆசீர்வாதங்களை பெற்றுக்கிட்டான். அப்படி மத்தேயு 26:39 ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வசனங்கள். கொஞ்சம் அப்புறம் வரணுன்ற வசனம், பாயிண்ட்டுக்கு வசனம் 26:39 வாசிங்க. மத்தேயு 26:39. சற்று அப்புறம் போய் வேதனைங்க, மரணத்துக்கு போறாருங்க. சீசர்கள்லாம் இருக்கிறாங்க. கொஞ்சம் அப்புறம் போறாரு. இன்னைக்கு குடும்பம் நண்பன் எல்லாம் இன்னைக்கு என்ன பண்றாங்க? கேலி கூத்து கொண்டாட்டம் ஆகி போச்சு. சர்ச்சுக்கு வர்றதுக்கு கூட இன்னைக்கு டைம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸுங்க, வேலை, அவங்களாம் விட்டுட்டு கொஞ்சம் அப்புறம் வரணுங்க. அப்போ தான் உன் ஜெபம் கேட்கப்படும்.
அப்புறம் போய் வாசிங்க, மூங்குப்புற விழுந்து பிதாவே செய்யும் இயேசு கூட கொஞ்சம் வெளியே வராருங்க பிதாவை பார்க்கறதுக்கு. நம்ம வெளியே வரணும். அந்த அம்மா சொல்லுது, என்ன சொல்லுதுங்க, அவர்களை விட்டு கொஞ்சம் தூரம் போகணும். யாரை விட்டு? கெடுக்கிறவங்களை விட்டு வரணும், குறை பேசுகிறவங்களை விட்டு வரணும், உன்னை கொடுமைப்படுத்தணும் விட்டு வெளியே வரணும். கம்பெனியில் உன்னை கொடுமைப்படுத்துது, உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆண்டவர் ஒன்று தான் உன்னை விடுதலை பண்ணி கொண்டு இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? இன்னும் வேலை செய், இன்னும் வேலை செய். வீட்டுக்கு போகணுமா? அவர் அர்ஜென்ட்டாக கேட்பாங்க. ஏசு மட்டும்தான் போய் தூங்குன்றாரு, போய் சாப்பிடுன்றாரு, அவங்களுக்கு சாப்பாடு கொடுன்றாரு. ஏன் அழுகிற அப்படின்னு கேட்குற யாரு? அழுதா கூட முடிச்சுட்டு போ, நாளைக்கு யார் செய்வா கம்பெனியில். அதாங்க ஏசு. அல்லேலூயா. தனித்து போய் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறாரு. ஒரு கிராமத்துக்கு போகிறாரு. அந்த கிராமத்து ஜனங்கள்லாம் பொல்லாதவங்க, அற்புதத்தை விசுவாசிக்கவே மாட்டாங்க. வாசிங்க, மார்க்கு 8ஆம் அதிகாரம் மார்க் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். கொண்டு வந்து பார்த்தீங்களா, குருடனை தொடும்படி வேண்டிக் கொண்டாங்களாம். வாசிங்க, கையை பிடித்து பார்த்தீங்களா. ஏன் அந்த ஊரில் செய்யல? இதெல்லாம் நம்ம பார்க்கணும். பிரதர்ஸ், பைபிள் பார்க்குறீங்களாப்பா? வந்து கேட்குறாங்க, இவரை தொடு ஆண்டவரே, குணமாக்க ஆண்டவரேன்னு. பண்ணலையே, பெருமை பண்ணிக்கலாம் இல்லையா? நான் கடவுள், வா கண்ணு தோற எல்லாம் பாருங்க, ஊர்க்காரெல்லாம் பாருங்க, போங்க பெருமையாக சொல்லுங்க. தன்னை தாழ்த்துகிற தெய்வம் இயேசு ஒருவர் மட்டும்தான். தாழ்த்துகிற தெய்வங்க. அவனை எங்க கொண்டு போறாரா? அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து இதாகிலும் காண்கிறாய் என்று. அவ்வளவு சாபக்கேடு. சில வியாதிங்க சாபத்தால வருது பாருங்க, அக்கிரமத்தால சில வியாதிங்க வரும், சில வியாதிங்க அநியாயத்தில் வரும், சில வியாதிங்க கொடுமையில் வரும், சில வியாதிங்க பண்ற பாவத்தினால வரும். இதெல்லாம் ஆண்டவர் பார்த்தாரு. வெளியே கொண்டு போய் அவனை தினமா உமிழ்ந்து சேறு உண்டாக்கி பூசி ஏதாவது பார்க்குறியான்னு கேட்குறாரு. எங்க? ஊருக்கு வெளியே. அவன் என்ன சொல்றான்? மனிதர்களை மரம் போல, வாசி வசனம், ஏறிட்டு பார்த்து மனுஷரை. இன்னைக்கு மனுஷர்லாம் மரம் போல பார்ப்பாங்க. அவன் சொல்றான், மனுஷரை தெரியல. எப்படி தெரியறாங்க எனக்கு? அப்போ முன்னாடி இருட்டதான் இருந்துச்சு, இப்ப மரம் மாதிரி காமிச்சு வச்சுக்காரு. இது அர்த்தம் என்ன தெரியுமா? மனுஷன் யாருங்க? மரம் போல. இயேசு திரும்ப விடல அவனை. வக்கீல வாசிங்க. பின்பு அவர் வைத்து மறுபடியும் ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். சொஸ்தம் அடைந்து கைதட்டலமா, யாவரையும் தெளிவாய் கண்டார். அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு பாருங்க, இதுதான் முக்கியமான வார்த்தை. என்ன சொல்றாரு தெரியுமா? கீழே வாசிங்க. பார்த்தீங்களா? அதுக்குள்ள போகாத, எல்லாம் விசுவாசிங்க. எல்லாம் பரிசுத்தம் கிடையாது, எல்லாம் அக்கிரமம் பிடிச்சவனுங்க, அநியாயக்காரனுங்க. கிராமத்துக்கு உள்ள போவாத. அதுதான் இங்கே பார்க்கணும். வெளியே கொண்டு வராருங்க. நம்ம வெளியே வரணும் கொஞ்சம். சில பேர் சர்ச்சைக்கு போவாதுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அவங்களெல்லாம் விட்டுறணும். பைபிள் படிக்காத சொல்றவங்களாம் விட்டு விலகணும். அடுத்த வாரம் போன்னு சொல்கிறாங்க பாருங்க, அவங்களெல்லாம் வச்சுக்கூடாது. எல்லாம் உங்களுக்கு வரணும். உன் ஆத்ம மனசரை பிரிக்கிற எல்லாத்தையும் கட் பண்ணணும். அவர் ஒருவரே நமக்கு ரட்சகர் இருக்கு. அவர் தான் ஜீவன் தந்தவர், பாவங்களை மன்னிக்கிறவர், நம்மளுக்கு பரிசுத்தம் கொடுக்கிறவர். அல்லேலூயா. நித்திய ஜீவன் கொடுக்கறது யாருங்க? உன் குடும்பம் கொடுத்துருமா? உன் நண்பர்கள் கொடுத்துருவாங்களா அவனுக்கு நித்திய ஜீவனை? பணம் கொடுத்தாவே காசு கேட்டு தொல்லை பண்ணுவாங்க, காசு கொடுக்குறியான்னு.
காசு தான் பழகுவாங்க, இல்லைன்னா கட் பண்ணிட்டு போயினே இருப்பாங்க. இது சொல்றாரு, உள்ள போகாத. வாசிங்க, அடுத்த என்ன சொல்றாரு? சொல்லாத, நம்ப மாட்டாங்க. வாசிங்க. வீட்டுக்கு போ, கிராமத்துக்கு போவாத. எங்க போ? வீட்டுக்கு போ. அதான் இங்க பார்க்கிறோம், நான் அவர்களை விட்டு கடந்து போன உடனே. அந்த வசனம் வாசிங்க. உன்னத பாட்டுக்கு வருவோம். எத்தனை வசனம்? உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. நான் கடந்து போன உடனே. கொஞ்சம் வெளியே வரணுங்க, டென்ஷனை விட்டு வெளியே வரணும். சர்ச்சுக்குள்ள வந்தக்கா உனக்கு வியாதி சுகமாகுது. கை தட்டலாமா? ஒரு ஐக்கியம் வருதுங்க, ஒரு பக்தி வருதுங்க, ஒரு விசுவாசம் வருதுங்க, ஒரு வார்த்தை நம்ம கத்துக்கிறோங்க, ஆண்டோட நெருங்குறங்க. அதெல்லாம் விட்டு வரணும். பாருங்க, நீங்களாம் வந்துக்கிறீங்க பாருங்க, சும்மா இல்லை. கைப்பிடி சொல்லுங்க, நீங்களாம் பாக்கியவான்கள் சொல்லுங்க. பாருங்க, ஐயா கூட ஜோசப் கூட காலைல எப்போ செகண்ட் சர்வீஸ் வராங்க, ஏதோ ப்ரோக்ராம் இன்னைக்கு வேலை எதுவும் தெரியல, ஃபஸ்ட் சர்வீஸ்னாலும் போயிடணும், மிஸ் பண்ணக்கூடாது. இல்லை சிஸ்டர், அந்த வைராக்க வரணும். எதுவும் கூட வேலை பாருங்க, வந்துட்டா அப்படி எது சொல்லிட்டா அப்படி ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு வந்துட்டு நான் போகணும் பாஸ்டர்னு தேடுனுங்க. வைராக்கியமா வெளியே கொண்டு வந்தார் கிராமத்துக்கு, திரும்ப போகாதான்டார் கிராமத்துக்கு. போன ரட்சிப்பு போயிடும். போன நீ பாவத்தை கற்றுக்குவ, குடிக்க ஆரம்பிச்சிருவ. குடி விட்டு வந்துட்டே பாருங்க, சேர்ந்த இன்னும் குடிச்சிருவ. நீ குடிச்சா முடிஞ்சு போச்சு, எங்கே உழுந்து கிடப்பேன்னு தெரியாது. அந்த பொண்ணை நீ கட் பண்ணிட்ட, மனைவி போதுன்னு சொல்லி திரும்ப பார்த்த பிசாசு பிடிச்சிக்கும் உனக்கு. ஹலோ, என்ன பிடிச்சிக்கோ? பிசாசு பிடிச்சிக்கும். பழைய ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்து இன்றைக்கி கெட்டு போகிறாங்க. கிளாஸ்மேட்டு அப்படி ரொம்ப க்ளோஸ்அப் பழங்கி மனைவி விட்டுறாங்க. அவங்களும் பாருங்கள் எப்படியாவது க்ளோஸ் ஆகி பழகிறாங்க பாருங்க. குடும்பத்தை கெடுக்கிறதுன்னு இருக்கிறாங்க. கெடுக்காத ஒரே ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் தாங்க. அதெல்லாம் விட்டு வெளியே வரணும். குடும்பத்தை கெடுக்கிற, உன்னை கெடுக்கிற எல்லாத்தையும் வெளியே வரணும். அப்போ தான் யாரை பார்க்க முடியும்? இயேசுவை பார்க்க முடியும். 2வது பாயிண்ட் போவோம். விடாமல் பார்த்த பிறகு பிடிச்சிக்கணுங்க. இன்னைக்கு பின்மாட்டம் அடைஞ்சிடறாங்க. கொஞ்ச நாள் எனக்கு அற்புதம் நடக்கல. அற்புதத்தை பார்த்து இயேசுவை பார்க்காத, ரட்சிப்பை பார்த்து இயேசுவை பாருங்க. எதுவுமே சுவாசிக்கிறீங்க? அற்புதத்தை பார்த்து இன்னைக்கு அற்புதம் முடிஞ்சோடனே போதும்பா சர்ச்சை விட்டுட்டுலாம், பைபிளை கொண்டு போய் கொடுத்துடலாம். இன்னைக்கு அப்படித்தான், போய் கொடுத்துட்டு பைபிளை போய் கொடுத்து வந்துட்டு போ. எத்தனை பேர் பைபிள் கொடுத்துட்டு போயிடுறாங்க. எங்கள் வீட்டில் திட்டுறாங்க, எங்கள் அப்பா திட்டுறாரு, பாஸ்டர் ஃபஸ்ட்டு போடா சர்ச்சுக்கு, நல்லாயிட்டு பிறகு போதும்டா, நல்லாயிட்டியாடா, பைபிள் கொடுத்துட்டு வந்துடுறா. பரலோகம் அற்புதம் கொடுத்தாரு, போயிட்ட வாங்கிட்டேன். உன் அற்புதத்தை காட்டில் உங்களுக்கு தேவை பரலோக வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை, நித்திய ஜீவன். அதான் இயேசு வச்சிருக்காரு. அற்புதம் உன் நம்பிக்கைக்காக, உன் விசுவாசத்துக்காக செய்யற அற்புதங்கள். நீங்க அற்புதத்தை வேணுமா, உங்களுக்கு நித்திய ஜீவன் வேணுமா? இல்ல சொல்லுங்க, அற்புதம் வேணுமா, நித்திய ஜீவன் வேணுமா? அற்புதம் ஒரு மாத்திரை கூட செய்யுதுங்க. 650 என்னது டோலோ செய்தா இல்லையாம்மா? ஏம்மா மெடிக்கலு அம்மா சொல்லுமா, செய்தா இல்லையம்மா? செய்யுது. ஆனால் அது ஜீவனை கொடுக்குமா? அதே மாத்திரை 3 மாதம் போட முடியுமா? என்னாவும் போதா இல்லையா? அது 3 வேளை சாப்பிடணும், அவ்வளோதான். 3 மாதம் சாப்பிட முடியுமா? அது நல்லாவது சாப்பிட முடியுமா? இல்லை. நித்திய ஜீவன் தான் நம்மளுக்கு முக்கியம். கர்த்தரை சோதரம் பண்ணோமா? வாசிங்க 4வது வசனம், 3வது வசனம். நான் அவளை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்மா நேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவர்களின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல். ஆண்டவரை பிடிச்சிக்கணுங்க. சின்ன வாலிப வயசுல பைபிளை தூக்கணுங்க. இன்னும் பைபிளை பற்றி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த ஊரில் ஆண்டவர் ஒரு நாள் என்னை கைவிடலை, என்னை ஆசீர்வதிச்சு கொண்டே தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. போன இந்த வாரம் இன்னைக்கு நான் நேற்று 35,000 ரூபா பணம் கொடுக்கணும். இந்த வாரம் ஆண்டு கொடுத்துட்டாருங்க அந்த பணத்தை. சொன்ன ஓட்டுங்க ஐயா கொடுக்குறேன்ட்டேன், ஓடிட்டாங்க பாருங்க. அவங்களுக்கு கொடுக்கணும் அந்த வாரம் சனிக்கிழமை. என்ன பண்ணுறது? கர்த்தர் எல்லாம் சந்திச்சு சனிக்கிழமை போய் கொடுத்த சந்தோஷப்பட்டாங்க. யார் செய்கிறது?
அவரை பற்றி கொள்ளும் பொழுது அவர் ஆசீர்வதிக்கிறார். இதுக்கு ஒரு வசனம், அதுக்கு ஒரு 2 வசனம் வாசி நம்ம ஜெபிக்கலாம், வாசிக்கலாம். உபாகம் புஸ்தகம் 4:4 என்ன சொல்லுதுனாக்கா பற்றி கொள்றது பற்றி. ஒரு பிரசங்கத்தில் ஒரு தலைப்பு 2 பாயிண்ட் பார்க்குறோம். இது 2வது பாயிண்ட். இது வாசிக்கலாம். ஆனாலும் 4 உபாகம் தர்மோபதேசகாண்ட உபாகம் டியூட்டமனி வாசிக்கமா 4:4. ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டே நீங்கள் எல்லோரும் இந்நாள் வரைக்கும் எல்லாம் செத்துருவாங்க. குடிச்சு செத்துருவான், சிகரெட் வச்சு செத்துருவான், புத்தி இல்லாமல் வேகமாக போய் விபத்தாகி செத்துருவோம், கரண்டில் செத்துருவோம். ஆமாம், தெளிவு ஆண்டு கொடுக்குறாரு பாருங்க. எத்தனை முறை காப்பாற்றிருக்க, எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அவரை பிடிச்சிட்டாக்கா ஆண்டு இது சாப்பிடாதன்னுவார், இங்கே போகாதன்னுவார், இது தொடாதன்னுவார், இங்கே கட் பண்ணுற மொல்லமா ஓட்டுன்னுவார், அவன் வரவன் சரியில்லை ஒதுங்கின்னுவார். சொல்கிறாரா இல்லையா? சொல்கிறாரு. அதான் சொல்றது, வாசிங்க. ஆனாலும் உங்கள் தேவனாய் கர்த்தரை எல்லாம் வாசிக்கலாமா பற்றி கொண்டு நீங்கள் எல்லோரும் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. பாம்பு கடிச்சு, பூமி அதிர்ச்சியில், யுத்தத்துக்கு நாங்கள் யுத்தம் பண்ண போகிறோம், அவங்க தான் யுத்தம் பண்ணுவாங்களான்னு சொல்லி போய் எல்லாம் செத்து போயிட்டாங்க நிறைய பேர். ஆண்டரை பற்றி கொண்டுங்க உயிரோடு இருக்கிறாங்க. நீங்கள் ஆண்டரை பற்றி கொண்டா உயிரோடு இருப்ப. எதுக்கு ஆண்டரை அப்போ பற்றி கொள்றோம்? நம்ம நல்லா வாழணும். அல்லேலூயா. வாசிக்கலாம். ஏசாயா புஸ்தகம் 26:3 வசனத்தை வாசிக்குவோம். 26:3 சீக்கிரம் வாசிங்க. ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. மரணம் பண்ணாலும் ஜீவன். பவுல் பாருங்க என்னென்ன உபத்திரம் வந்துச்சு. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் படிச்சு பாருங்க, கடைசி வசனங்கள்ல பட்டியலே சொல்றாருங்க, பட்டியல் சொல்றாருங்க. நாசம், மோசமோ, நிர்வாணமோ, பட்டயமோ, குளிரோ, என்னென்னமோ சொல்றாரு. ஆனா கிறிஸ்து அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? கொஞ்சம் ஜோரத்துக்கே நீங்க சர்ச்சை விட்டுடுறோம், ஆண்டூரை விட்டுடுறோம், நானசன் எடுத்துட்டு பின்மாற்றம் அணிஞ்சிடுறோம். ஏன்? நித்திய ஜீவனை நம்ம பார்க்கறது இல்லைங்க. உம்மை வாசிக்கும் 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமானத்தோடு என்ன பண்ணுவான்? காத்துக்கொள்வாருங்க. பற்றி கொண்டா அவனுக்கு எவ்வளோ ஆசீர்வாதங்கிறது பார்த்தீங்களா? உயிரோடு இருப்பீங்க. அதே மாதிரி உங்களான ஆண்டவர் சமாதானம் கொடுத்து பாதுகாக்கிறார். சர்ச்சை காட்டினுக்கிறோம், ஒரு டென்ஷனுங்கிறது இல்லை. கர்த்தர் அப்படியே அற்புதமாக செஞ்சு கொண்டிருக்கிறார். பிள்ளைகளை தேவைகளுக்கு பிள்ளைகளை உணர்த்துறார். ஆண்டவர் ஏவுகிறார், நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு வீடு கட்டினா எவ்வளோ தலைவலிங்க. தேவன் இல்லை கட்டினா எதுவும் செய்ய முடியாதுங்க. தேவன் இருக்கிற அப்படின்னால தாமே உறுதியாய் பற்றி கொண்டபடினாலே. சொல்லுங்க, உறுதியாய். எப்படிங்க? அதை வெளிப்படுத்தல ஆண்டு சொல்றாரு 3:11 எச்சரிக்கிறாரு. வெளிப்படுத்தல் 3:11 வாசிங்க. இதோ வெளிப்படுத்தல் 3:11. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். உன்னுடைய ரட்சிப்பு, உன்னுடைய வல்லமை, உன்னுடைய பலன், உன்னுடைய நித்திய ஜீவனை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாத படிக்கு உன்னுக்குள்ளது என்ன பண்ண? உன்னுடைய பரிசுத்தத்தை யாரும் எடுக்கக்கூடாது, உன்னுடைய விசுவாசத்தை யாரும் எடுக்கக்கூடாது. அது கிரீடமா இருக்குது. உனக்கு ரட்சிப்பு கிரீடமா இருக்குது. அதை யாரும் எடுக்காதபடி உன்னுக்குள்ளது என்ன பண்ண? நீ எடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. பரலோகத்தில் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டு காணப்படாதவன் எழுதியிருப்பார் ஆண்டவர். ஆனால் அவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க காத்துக்கல. எழுதியிருப்பாரு. நானும் எடுக்கும் பொழுது, ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் தான் தெய்வம் பரிசுத்தமாக 3 மாதம் கழிச்சு போயிட்டு இருப்பாங்க பாருங்க. காத்திருப்பாரு, வருவாங்களா, திருப்பி வருவாங்களா, வரமாட்டாங்க பாருங்க. கெட்டக்குமார மாதிரி வருவாங்க, வரவே மாட்டாங்க. அப்போ இருக்கோம், ஆனால் ஆளுக்க மாட்டாங்க, விசுவாசத்தில் இருக்க மாட்டாங்க, பரிசுத்தில் இருக்க மாட்டாங்க. தூக்கி போடு அக்னி கடலில். வெளிப்படுத்தல அந்த கடைசி அதிகாரத்துக்கு பாருங்க, தூக்கி போடு. காத்து பார்த்தாரு, இந்த வருஷமாவது கனி கொடுக்கட்டுமான்னு. பாஸ்டர் அனுப்பிச்சு பார்த்தாரு, மெசேஜ் போட்டார் பாஸ்டர், நோட்டீஸ் வந்து கொடுத்தாங்க, முன்னெடுத்தினாரு, நிறைய பேர் காமிச்சாரு. ஆண்டவர் பிள்ளை சர்ச்சைக்கு போகுது, நீங்கள் போன்னு. அப்போ கூட பற்றிக்கல, விட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அதான் ஆண்டு சொல்றாரு, வாசிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை. 2:25 வாசிங்க. வெளிப்படுத்த 2:25. உங்களுக்குள்ளதை வருமளவும் உனக்கு கொடுத்த விசுவாசம், பரிசுத்தம், தாழ்மை, அன்பு, குடும்பம், சபை பற்றிக்குங்க, விட்டுறாதீங்க.
அதுதாங்க ஆசீர்வாதம். என்ன பிரசங்க இன்னைக்கு? என் ஆத்மா நேசரை கண்டு. எப்போ பார்க்குறாங்க அவங்க? அவளை விட்டு நரகத்தின் திருச்சியோட காவலர்கள், வீதியில் இருக்கிறவங்க, ரோட்டில் இருக்கிறவங்க, அந்த வீட்டை நேசித்த எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் தூரம் போன பார்த்தா யார் நிற்கிறது? இயேசு நிற்கிறாரு. கொஞ்சம் விட்டு எல்லாம் வெளியே வரணுங்க. நீங்கள் உங்கள் படிப்பு, உங்கள் வேலை, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறவங்கள, சபைக்கு போகாத சொல்கிறவங்கள, இந்த வாரம் போனால் என்ன குறைஞ்சிருவியான்னு வாங்க பாருங்கள். அவங்களெல்லாம் விட்டு கொஞ்சம் வெளியே வரணும். அவங்களாம் உனக்கு ஸ்க்ரீன் போடுறாங்க, ஆண்டவரை பார்க்காதபடி. அதெல்லாம் தூக்கி போட்டு என்ன பண்ணோம்? இயேசுவே பார்க்க வரணும். அடுத்து என்ன பார்க்க? ரெண்டாவது தெரியாதுங்க. ஆண்டவர் பிடிச்சிட்டிங்களா? விட்டுறக்கூடாது. அவர் தாங்க. ரவி எங்கள் மாமா எவ்வளோ பேர் சொன்னாங்க இது இப்படி அடக்கம் பண்ணலாம். அவர் சொல்லிட்டு சர்ச்சிலேருந்து பாஸ்டர் வராரு, அடக்கம் பண்ணிடுறோம். 10-20 பேர் ரவுண்டு கட்டி நாங்கள் குடிச்சிட்டு கேளுங்க நான் நிற்கிறேன். அவர் சொல்லிட்டார் நாங்கள் சர்ச்சில் அடக்கம் பண்ணிடுறோங்க. இல்லை அப்படி தத்தா இப்படி தத்தா இல்லைப்பா அப்படி நிற்கிறாருங்க. எல்லாரும் சண்டை போடுறாங்க. அவர் ஒண்டி நிற்கிறார். என் மனைவியை நான் சர்ச்சில் அடக்கம் பண்ணிடுறோம். சாவுக்கு நெருப்பி அவர் இல்லை, வந்து எல்லாம் பார்த்துட்டு போயிட்டாங்க. அதுதான் உறுதியான விசுவாசம். ஒரு ஆமென் சொல்லலாமா? நான் கூட சண்டை வேணாம் ஐயா, அவங்க சொல்கிற மாதிரி பண்ணுங்க. இல்லை பாஸ்டர், அப்போ அவங்க நம்ம நிற்போம். ராமே சொல்லுங்க. கடைசியாக கன்க்ளூஷன் பண்ணுவோம். ஏசி 55:6 வசனம் கன்க்ளூஷன் பண்ணுவோம். ஏசி 55:6 கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் பாருங்க. 20 நாள் ஜெபம் வச்சுக்காரு. நான் சொல்லி வைக்கலைங்க, எனக்கும் கஷ்டம்தான். வரணும், மாதத்துக்கு ஒரு நாள் கன்வென்ஷன் சபையில் வரணும். அதான் சமயம். எல்லா சமயத்துலையும் நம்ம தேட முடியாது. இன்னைக்கு சண்டே, நாளைக்கு வர முடியுமா? வர முடியாது. இன்னைக்கு வந்துடணும். இன்னைக்கு இல்லைன்னா பாருங்க, 2-3 ஃபேமிலி ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து செகண்ட் சர்வீஸ் ஃபஸ்ட் சர்வீஸ் வந்துக்கிறாங்க. எப்படியாவது நீங்கள் இன்னைக்கு மிஸ் பண்ணக்கூடாது வார்த்தையை, ஜபத்தை, திருவிருந்தை மிஸ் பண்ணக்கூடாது. அந்த சமயத்தை நம்ம தேட கூடாது. கடற்கரை சமயத்தை அவர் தேடுங்கள், சபைமா இருக்கையில் கூப்பிடுங்கள். இலவச துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரம நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவர்கள். மனதுருகுவார் திரும்ப கடவன் மன்னிக்க தயவு கைதரலாமா? மன்னிக்கிறவர், குணமாக்குகிறவர், நித்தியஜீவனை கொடுக்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். இதுதாங்க அவரை தேடணும். அதான் சொல்றாரு. அந்த அம்மா என்ன சொல்லுதுங்க? என் ஆத்மா நேசரை கண்டு. அந்த சொல்ற வார்த்தை மகிழ்ச்சிங்க. அப்படியே எல்லாம் முட்டி போடலாமா? எல்லாம் அப்படியே முட்டி போடலாமா? பரலோக தேவனே, நம்முடைய பிள்ளைகள் உண்மை இன்னும் பார்க்கட்டையா, ஆர்வமாய் பற்றி கொள்ளுகிற அளவுக்கு நிற்கட்டும் ஆண்டவரே. அவள் தடை பண்ற காரியங்களாம் விட்டு ஒதுங்கி உண்மை பார்க்கட்டும். உண்மை பார்க்கறது ஒரு அவ்வளோ ஆசீர்வாதம்ப்பா. அதில் நித்திய ஜீவனுக்கு சமாதானம், பரிசுத்தம் கிடைக்குது. ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.